நிதந்தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலும் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்விற்கு அறிமுகம் செய்வித்த தமிழ்ச்செம்மல் முனைவர் வேலம்மாள் அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இருக்கை உருவாக்கிய ஐயா டாக்டர் சோம இளங்கோவன் அவர்களுக்கும் டாக்டர் சரோ இளங்கோவன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் சான்றோர் பெருமக்கள் நேரு ஐயா அவர்கள், இசக்கியம்மா அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் மற்றும் பலர் வருகின்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வணங்கி அண்ணாவின் சொல்வன்மை என்ற தலைப்பிலே உங்களோடு சில கருத்துக்களை நான் பரிமாறிக்கொள்கிறேன். அவ்வளவுதான். எல்லாம் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள் தான். நினைவூட்டுவதற்காக நான் பேச விழைகின்றேன். உலகத்திலே சிலைகள் அதிகமாக இருப்பது யாருக்கு என்றால் புத்தருக்கு. இந்தியாவிலே அதிகமாக சிலை யாருக்கு என்றால் அம்பேத்கருக்கு. தமிழ்நாட்டிலே அதிகமான சிலை யாருக்கு இருக்கிறது என்றால் அது அண்ணாவிற்குத்தான் இருக்கிறது. அண்ணா சாலை, அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா பூங்கா, அண்ணா பேருந்து நிலையம், எல்லாவற்றிலும் அண்ணா அண்ணா அண்ணா. யார் அந்த அண்ணா? 1909 செப்டம்பர் 15 ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்திலே பிறந்தவர் தான் தந்தையார் நடராஜன் பங்காரம்மா. அவர்களுக்கு புதல்வனாக பிறந்தவர் தான். தன்னுடைய பேனாவால், தன்னுடைய நாவால் லட்சக்கணக்கான மக்களை தன்னுடைய வசமாக காந்தம் போல இழுத்தவர் அண்ணா அவர்கள். அதாவது 18 ஆண்டு காலமாக ஆட்சி புரிந்த அந்த காங்கிரஸ் ஆட்சியை தன்னுடைய பேனாவாலும் நாவாலும் வீழ்த்திய பெருமை அவருக்கு உண்டு. தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக மேதை என்பார், மனிதர் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரம் இல்லாதோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்றொரு சொல்லாலே அழைத்து மகிழ்ந்தார். அவருடைய இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம்? வெட்ட வெளியிலே, கொட்டு மழையிலே, கையிலே காசில்லாமல், மனதிலே மாசில்லாமல் இருக்கக்கூடிய லட்சோப மக்களுடைய தலைவனாக விற்றிருந்தவர் தான் அண்ணா. அதாவது சொல்லுவார்கள், விவிலியத்திலே சொல்லுவார்கள், கோலியாத் ஒரு உயரமான மனிதன், 9 அடி 9 அங்குலம் இருக்கக்கூடியவன், வெல்ல முடியாத நிலையில் இருந்தான். ஆனால் தாவீது என்ற ஒரு சிறுவன் பயன்படுத்திய ஆயுதம், தாவீது என்ற அந்த சிறுவன் அந்த கோலியாத்தை வெற்றி கொண்டான். எப்படி வெற்றி கொண்டான்? கவன்கள் வைத்து வெற்றி கொண்டான். அண்ணாவிற்கு கவன்களாக கிடைத்தது பேச்சு, சொல்வன்மையால் அரியணையில் ஏறினார். கட்சி தொண்டர் தலைவர் என்ற பாகுபாடு இல்லை. எங்கே என்ன சொன்னார்? நான் தலைவன், நீ தொண்டர் அல்ல. நீ என் தம்பி, நான் அண்ணன். சகோதர மனப்பான்மையோடு கட்சி வளர்த்தவர் அண்ணா. அதாவது எம்ஜிஆர் அவருக்கு சிலை வடிக்க வேண்டும் என்று சொன்னார்.
உலக தமிழ் மாநாட்டிலே பல சான்றோர்களுக்கு சிலை வைக்கும் பொழுது அண்ணாவிற்கு சிலை வைத்தல் வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்பொழுது ஒரு விரல் காட்டினார். அதாவது எம்ஜிஆருடைய விளைவு என்ன என்றால், ஒரு விரலோடு அந்த சிற்பம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு விளக்கம் அவரே அளித்தார். ஒன்றே குலம் ஒருவனே தேன் என்பதை அவர் சுட்டிக்காட்டும் வண்ணமாக இருத்தல் வேண்டும் அந்த சிலை என்று சொன்னார். அந்த சிலை அந்த அண்ணா சாலையிலே அந்த முகப்பிலே இருக்கின்றது. ஒரு விரல் காட்டி அதை கலைஞர் என்ன செய்தார்? கலைஞர் ஒரு விரல் காட்டினாய் அண்ணா, ஓராண்டுதான் இருப்பேன் என்று சொல்லாமல் சொன்னாயா என்று கேட்டார். அந்த ஓராண்டு காலம் இருந்த நிலையிலே அவர் சாதித்தது என்ன தெரியுமா? ஒரு 3 பெரிய காரியங்களை, 3 பெரிய அருஞ்செயல்களை அவர் ஆற்றினார், செயல்படுத்தினார், சட்டமாக்கினார். என்ன தெரியுமா? தமிழ்நாடு என்று மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என்று மாற்றினார். ஒரே பார்லிமெண்ட்ல ஒரே கேள்வி கணைகள். மெட்ராஸ் ஸ்டேட் இருக்கிறதுல என்ன, தமிழ்நாடு என்பதிலே என்ன இன்பம் இருக்கிறது உங்களுக்கு என்று சொன்னார். அதற்கு அண்ணா சொன்னார், மக்களவை என்பதை லோக்சபா என்று சொல்லும் பொழுது இன்பம் ஏற்படுகிறது அல்லவா உங்களுக்கு? மாநில அவை என்பதிலே ராஜ்யசபா என்று சொல்வதிலே உங்களுக்கு இன்பம் இருக்கிறது அல்லவா? ஜனாதிபதியை ராஷ்டிரபதி என்று சொல்வதிலே இன்பம் இருக்கிறது அல்லவா? அதே போலதான் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை நாங்கள் தமிழ்நாடு என்று சொல்வதிலே இன்பம் இருக்கிறது என்று சொன்னார். இது மாத்திரமல்ல, அம்மி விதித்து அருந்ததி பார்த்து சில அர்ச்சர்களை கொண்டு தாலி ஏற்றுவது, அந்த திருமணம்தான் செல்லுபடியாகும் என்ற நிலை இருந்ததை மாற்றி மணமக்கள், மணமகன் மணமகன் 2 மாலை, ஒரு பேச்சாளர், அவ்வளவுதான். சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லும் என்ற ஒரு சட்டத்தை நிறுவினார். அது மாத்திரமல்ல, இந்தி அந்த தீ தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது என்பதற்காக இருமொழி கொள்கையை அவர் செயல்படுத்தினார். இந்த 3 பெரும் அருஞ்செயல்களை அவர் ஆக்கி அந்த ஓராண்டு காலமாக மறைந்தார். அந்த ஓராண்டு, அதாவது ஏறத்தாழ 18 ஆண்டு காலமாக ஆட்சி புரிந்த ஆட்சியை எப்படி அகற்றினார் என்றால், நான் சொல்லியது போல சொல் வன்மை, நாணலம் என்னும் நலனுடைமை, அந்நலம் யானலத்து உள்ளதும் அன்று. அதுதான் நாணலம். ஆக்கமும் கேடும் அதனால் வருகிறான், காத்தொம்பு சொல்லின்கண் சோர்வு என்று சொல்லுவார். சொல் வன்மை அவரிடத்தில் இருக்கிறது. பேச்சுக்கு கட்டணம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு நிலை யாருக்கு? இருவருக்குத்தான், இருபெரும் பேச்சாளர்களுக்குத்தான். சிங்கப்பூரிலே இருபெரும் பேச்சாளருக்குத்தான் கட்டணம் வசூலித்தார்கள். இவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்றால் நீ கட்டணம் செலுத்தித்தான் உள்ளே வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஒருவர் ஜவஹர்லால் நேரு, இரண்டாவது அண்ணா அவர்கள். சிங்கப்பூரிலே கட்டணம் வசூலித்த அண்ணாவுடைய பேச்சை கேட்டு கூட்டம், அந்த மண்டபத்துக்கு வெளியே கூட்டம் வழிந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட பேச்சுடைய வன்மை அவருக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர் எப்படி என்றால் படித்தார், பல நூல்களை கற்றார். பல நூல்களை கற்றவன் கண்டதை படித்தவன் பண்டிதனாவான் என்று சொல்வார். கண்டதை அல்ல, கற்பவை எல்லாம் இவர் கற்றார். கற்பவை எல்லாம் கற்றார். கன்னிமாரா நூல் நிலையத்திலே அவர் வெளியேற்றப்படுவார். ஐயா, நாங்கள் அடைக்க போறோம், வெளியே வாங்க. அவர் வெளியேற்றப்படுவார். அறுவை சிகிச்சை புதன்கிழமை என்று அண்ணா டாக்டரிடம் சொன்னார், புதனென்று வைக்காதீர்கள், வியாழன் என்று வையுங்கள் என்று சொன்னார். நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலேயே டாக்டரிடம் மன்றாடினார். என்னையா, என்ன வியாழன் என்று வைக்க சொல்கிறீர்கள், நீங்கள் நாளெல்லாம் பார்க்க மாட்டீர்களே என்றார். இல்லை ஐயா, நாள் பார்க்கவில்லை, ஒரு நூல் படித்துக் கொண்டிருக்கிறேன். மாஸ்டர் கிறிஸ்டின் என்ற
நூலை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அது முடிக்க நாளை ஆகும். எனவே நாளை மறுநாள் நீங்கள் அறுவை சிகிச்சை வைத்தால் அது நலமாக இருக்கும் என்று சொன்னார். படித்துக் கொண்டே இருந்தார். படிப்பினால் அவர் அறிவு அறிவு நிரம்பியவராக, சொல்வன்மை மிக்கவராக அவர் விளங்கினார். சொல்வன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகின்றேன். அவர் இத்தாலி செல்லுகின்றார். இத்தாலி செல்லுகின்ற பொழுது வாட்டிகன், அந்த வாட்டிகன் உள்ள போப்பாண்டவரை சந்திக்கின்றார். போப்பாண்டவரை சந்திக்கின்றார். அவருக்கு அளிக்கப்பட்ட நேரம் 5 நிமிடங்கள் தான். அளிக்கப்பட்ட நேரம் 5 நிமிடங்கள் தான். போப்பாண்டவரும் அண்ணாவும் உரையாடல் துவங்குகின்றது. துவங்க 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 போப்பாண்டவருக்கு நேரம் கழிந்து கொண்டே 1 மணி நேரம் ஆகியது. போப்பாண்டவர் மகிழ்ந்தார். அண்ணாவை கையை பிடித்துக் கொண்டு அப்படியே வெளியே வந்தார். கையில் முத்தமிட்டார். போப்பாண்டவர் கையில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஒரு சான்றோரை, நல்ல சொல்வன்மை மிக்கவரை நான் கண்டு மகிழ்ந்தேன் என்று நிருபருடன் சொன்னார். அப்பொழுது அண்ணாவிடம் கேட்கின்றார், போப்பாண்டவர் கேட்கின்றார், உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு 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 பரிசு பொருள் கொடுக்க வேண்டும், ஏதாவது ஒன்று அளித்தாக வேண்டும், என்ன வேண்டும் என்று கேளுங்கள் என்று சொன்னார். அவர் தனக்காக ஒன்றும் கேட்கவில்லை. தனக்காக ஒன்றும் கேட்கவில்லை. தனக்கு பொருள் வேண்டும் என்று கேட்கவில்லை. தனக்கு இந்த பரிசு வேண்டும் என்று கேட்கவில்லை. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? அவர் என்ன கேட்டார்? கோவாவினுடைய விடுதலை வீரராக இருக்கக்கூடிய மைக்கேல் ரானடே அவன் சிறையில் இருக்கிறான். ஆயுள் கைதியாக இருக்கிறார். அதை அண்ணா உணர்ந்தார். அதை என்ன சொல்லுகின்றார் போப்பாண்டவரிடம்? உங்களால் முயற்சி செய்து மைக்கேல் ரானடேயை நீங்கள் அருகூர்ந்து அவரை விடுவிக்க வேண்டும். நீங்கள் அதை செய்தால் போதும் என்று சொன்னார். போப்பாண்டவர் மனமகிழ்ந்தார். தனக்கென்று கேட்காது, ஒரு சாதாரண ஒரு போர் வீரன், அதாவது ஒரு விடுதலை வீரனுக்காக அவர் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி அகமகிழ்ந்தார். அதற்கு பின்பு அந்த மைக்கேல் ரானடே விடுதலையானார். விடுதலையான உடனே என்ன செய்தார் மைக்கேல் ரானடே? நான் இந்தியாவுக்கு செல்ல வேண்டும், என்னுடைய விடுதலைக்கு காரணமான அண்ணாவை நான் பார்க்க வேண்டும் என்று நேரடியாக இந்தியாவுக்கு வந்தார். டெல்லியில இறங்கினார். நான் அண்ணாவை பார்க்க வேண்டும் என்று சென்னைக்கு சென்றார். அப்பொழுது கேட்டார், அண்ணா மறைந்தார் என்றார். அப்படியே சென்னை விமான நிலையத்தில் குமுறி அழுதார். என் விடுதலைக்காக பாடுபட்ட அண்ணா மறைந்தாரே என்று சொல்லி அழுதார். அங்கே அந்த அண்ணா சதுக்கத்திலே மாலை அணிவித்து அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அப்படியே மனம் குமுறி அங்கேயும் அழுதார். அப்படிப்பட்ட அண்ணாவுடைய ஒரு அந்த அவருடைய சொல் வன்மையின் தான் விடுதலை ஆனேன் என்று அவர் வியந்து போற்றினார். அதாவது இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுகின்றேன். அவருடைய சொல் வன்மைக்கு இந்தி பெரும்பான்மையோரால் பேசப்படுகின்றது. இந்தி என்ற மொழி பெரும்பான்மையோரால் பேசப்படுகிறது. எனவே இந்தி தான் தேசிய மொழியாக அது ஆக வேண்டும், அதில் எந்தவித மாற்றம் இல்லை என்று பாராளுமன்றத்திலே அமைச்சர் பேசுகின்றார். அண்ணா எழுந்தார். உடனே என்ன சொல்லுகின்றார்? பெரும்பான்மையோரால் பேசப்படுகின்ற மொழி இந்தி, அதனால் தேசிய மொழி என்று சொல்கின்றீர்கள். இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறவை எது என்றால் அது காக்கை தான் அதிகமாக இருக்கிறது. நாம் தேசிய பறவை மயிலாக வைத்திருக்கிறோமே, ஏன் காக்கை வைக்க வேண்டுமே, அதை ஏன் வைக்கவில்லை? பெரும்பான்மை என்பது கூடாது. பெரும்பான்மை என்ன என்பது கூடாது. அது சிறப்பின் அடிப்படையிலே இருத்தல் வேண்டும். தேசிய பறவை, தேசிய விலங்காக புலி வைத்திருக்கின்றீர்கள். பெரும்பான்மையாக எது இருக்கிறது என்றால் நாய் இருக்கிறது. நாயை வைக்கலாமா? தேசிய விலங்காக நாயை வைக்கலாமா
என்று கேள்வி கேட்டவுடன் வாய் அடைத்து போயின. எடுத்தவுடனே அந்த பாராளுமன்றத்திலே முதல் முறையாக அவர் பேசுகின்ற அந்த பேச்சு இருக்கிறதே, ஐ பிலாங் டு எ டிரிவிடியன் ஸ்டாக் என்று சொல்லி, ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் டிரிவிடியன் என்று சொல்லி அவர் பேசுகின்ற அதிர்ந்தது, சபையே அதிர்ந்தது. அப்படிப்பட்ட முழக்கம், சொல்லின் வன்மை இருக்கிறதே, அது அண்ணாவிற்கு இயல்பாகவே அமைந்திருக்கிறது. ஒரு பெரியவர் சொன்னார், மேடையிலே பேசுகின்றார், நீங்கள் இந்தி படிக்கலாம் ஐயா, இந்தியை படித்தால் 3 மாதங்களில் நீ படிக்கலாம், அது எந்தவித சிரமமும் இல்லை, 3 மாதங்களில் நீ படித்து முடித்து விடலாம் என்று சொன்னார். உடனே அண்ணா எழுந்தார். ஐயா அவர்கள் சொன்னார்கள், 3 மாதத்தில் இந்தியை படிக்கலாம் என்று சொன்னார்கள், நான் மகிழ்கிறேன். அந்த மொழியிலே வேறு 3 மாதத்திற்கு மேல் படிப்பதற்கு அங்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார். அப்படியே எல்லோரும் நகைத்தனர். ஐயா அண்ணாவுடைய அந்த சொல் வன்மை, சொல் போக்கு இருக்கிறதே, அதையெல்லாம் அப்படியே மகிழ்ந்தனர். ஈழப்பிரச்சனை, ஜவஹர்லால் என்ன சொல்லுகிறார், ஈழப்பிரச்சனை, ஈழப்பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. ஈழப்பிரச்சனை என்பது இட் இஸ் எ ஃபாரின் அஃபேர், அது வெளிநாட்டு பிரச்சனை, அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, அதை ஏன் பேசுகிறீர்கள் என்று அண்ணாவை பார்த்து கேட்டார் ஜவஹர்லால் நேரு. ஈழப்பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை, தொப்புள் கொடியினுடைய பிரச்சனை, என் தங்கையினுடைய பிரச்சனை. அது ஈழ தமிழர்கள் எங்களுடைய தம்பிமார்கள், அவர்கள் என் தங்கை. ஈழம் என்பது, ஈழ தமிழர்கள் என்பது எங்களுடையது. அந்த பிரச்சனை நான் எப்படி பேசாமல் இருப்பது என்று சொல்லி கொதித்து எழுந்தார். அது அவருடைய அந்த நாவன்மையை காட்டுகிறது. உடனே அடங்கியது சபை. சட்டமன்றத்திலும் அப்படித்தான். உடனே காங்கிரஸ் அமைச்சர் சொல்லுகிறார், எல்லா விலையும் குறைந்து விட்டது பாருங்கள், எடுத்துக்காட்டாக புலியின் விலை எல்லாம் குறைந்து விட்டது, புலியின் விலை குறைந்து விட்டது, அதனால் விலைவாசி எல்லாம் குறைந்து விட்டது என்று சொன்னார். அண்ணா உடனே சாவதானமாக எழுந்தார். புலியின் விலை குறைந்தது என்றால் அது உங்களுடைய சாதனை அல்ல, அது புளிய மரத்தின் சாதனை என்று சொன்னார். உடனே அந்த சட்டமன்றமே கலகலத்தது. அப்படிப்பட்டவர்கள் நாவன்மை மிக்கவராக. அது மாத்திரமல்ல, திருவிக்காவை பற்றி தெரியும் உங்களுக்கு. திருவிக்கா காங்கிரஸ் மிகப்பெரிய தலைவர். அது மாத்திரமல்ல, தமிழ் தென்றல், அவருடைய நடை தமிழ் தென்றலாக வீசும். பேச்சு, அதாவது நீ மேடையில் முழங்கு திருவிக்கா போல் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட முழக்கத்திற்கு சொந்தக்காரர் திருவிக்கா. அவருடைய பேச்சு அப்படிப்பட்ட தென்றல் போல இருக்கும். ஆழ்ந்த அறிவுடையவர், சான்றோர், ஆன்று அவிந்த அடங்கிய கொள்கை சான்றோர் என்றால் அது திருவிக்காவை சொல்லலாம். அண்ணாவை பற்றி கேள்விப்பட்ட அண்ணாதுரை மிகவும் அழகாக பேசுகிறார் ஐயா என்றெல்லாம் அவர் பாராட்டினார். ஆனால் அவர் பேச்சிலே ஒரு குறைபாடு இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா, காங்கிரஸ் என்ற அந்த ஆட்சி அது ஒரு பேய் ஆட்சியாக இருக்கிறது, வேறறுக்கப்பட வேண்டும், காட்சி அந்த காங்கிரஸ் வேறறுக்கப்பட வேண்டும், அந்த கட்சி அழிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் துடிப்போடு பேசினார். அதற்கு திருவிக்க என்ன பதில் கொடுத்தார், ஒரு பூங்காவிலே என்ன சொல்லுகிறார் பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கிறார். திருவிக்க சொல்லுகிறார், பூங்காவிலே ஒரு நாய் செத்து விட்டது என்றால் பூங்காவையே அழிக்க வேண்டுமா, காங்கிரஸை அழிக்க வேண்டும் என்று சொன்னார். காங்கிரஸ் ஏதாவது கோளாறுகள், ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை அகற்றலாம். அதுதான், ஒரு நாய் பூங்காவிலே செத்து விட்டது என்றால் பூங்காவையே அழிக்க வேண்டும் அண்ணாதுரை சொல்வது தவறு என்று சொன்னார். உடனே அண்ணா என்ன சொன்னார், அந்த உள்வாங்கி மிக அழகாக, ஒரு நல்ல நாய் பூங்காவிலே செத்து விட்டது என்றால், அழகா சொல்லுகிறார்கள், ஒரு நல்ல நாய் பூங்காவிலேயே செத்து விட்டது என்றால் பூங்காவில் தான் கோளாறு இருக்கிறதே தவிர, எனவே அந்த பூங்காவை அழிக்க வேண்டும் என்று சொன்னார், பதில் சொன்னார். அதிர்ந்து போனார் திருவிக்கா.
இன்னும் மிக அருமையாக பதிலளிக்கின்றாரே என்று சொல்லி தெரிவிக்க வியந்தார். அதாவது பொதுக்கூட்டத்திலே பொதுவாக அவர் தாமதமாகவே வருகின்ற வழக்கத்தை உடையவர். வழக்கத்தை உடையவர் என்றால் பல தோழர்கள் எல்லாம் அண்ணா அண்ணா என்று சொல்லி அவருடைய அந்த நேரத்தை எல்லாம் அவர்கள் எல்லாம் விழுங்கி விடுவார்கள். எனவே அவர் எந்த பொதுக்கூட்டத்திலும் குறித்த நேரத்திற்கு வர இயலாத ஒரு நிலையா இருக்கிறது. ஒரு கூட்டத்திலே குடியாத்தத்திலே வருகிறார். அந்த குடியாத்தத்திலே வருகின்ற பொழுது அப்போது சொல்லுகின்றார், அதாவது அது ஒரு சித்திரை மாதம், இரவு 10:30 மணி அந்த நேரத்திலே வருகிறார். ஆனால் 10:30 மணிக்கும் கூட அந்த கூட்டம் கலையாமல் அப்படியே இருந்தது. ஆனால் 10:30 மணிக்குள் கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை அந்த அந்த ஊர் கட்டளையாக இருந்தது. அண்ணா வந்தார், மேடையிலே வந்தார். அண்ணா வாழ்க, அண்ணா வாழ்கின்றார். உடனே சொன்னார், ஐயா கூட்டத்தை சீக்கிரம் முடிக்க வேண்டும், என்ன பேசப் போகிறீர்கள் என்று கேட்டார். இருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார், மாதமோ சித்திரை, மணியோ 10:30, உங்கள் கண்களுக்கோர் நித்திரை, மறவாது இடுங்கள் முத்திரை உதய சூரியனுக்கு என்னார். கரகோஷம், கைதட்டல், அப்படிப்பட்ட ஒரு அருமையான சொல்லுடைய வன்மையாளராக அவர் விளங்கி இருக்கிறார். இது மாத்திரமல்ல, சட்டமன்றத்திலே கேள்வி கேட்கிறார்கள். அண்ணா சொன்னார், அவர் கூச்சலும் குழப்பமாக இருந்த பொழுது சில வார்த்தைகள் எல்லாம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தவறாக பயன்படுத்தும் பொழுது அவர் என்ன சொன்னார், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு என்ற குரலை எடுத்தாண்டு சொன்னார் அண்ணா. உடனே காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக இருந்த விநாயகம் என்ன சொன்னார், ஆமாம் நாகாக்க என்று சொல்கிறீர்களே, யார் 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 நாகாக்க என்று சொன்னார். அதற்கு அண்ணா என்ன சொன்னார், நாக்குள்ளவர்கள் எல்லாம் நாக்காக்க வேண்டும் என்று. அப்படியே அமைதியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு திறன் மிக்கவர். அதாவது அரசியலிலே மாணவர்கள் ஈடுபடலாமா ஈடுபடக்கூடாதா என்ற ஒரு சர்ச்சை மாணவர்கள் மத்தியிலே சொல்லுகிறார். மாணவர்கள் மத்தியிலே ஒரு பேச்சு. மாணவர்கள் கேட்கின்றார், ஐயா நாங்கள் எல்லாம் அரசியல் ஈடுபடலாமா என்று கேட்கின்றார். அதற்கு அண்ணா என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அரசியல் என்பது அத்தை மகள் போன்றவள், அவள் அழகை ரசிக்கலாம், ஆனால் தொட்டுவிடக் கூடாது என்று சொன்னார். உடனே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒரே சந்தோஷத்தால் கழித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சொல்வன்மை மிக்கவர், நயமாக நகைச்சுவையாக மனதில் பதியும் வண்ணம் சொல்லக்கூடிய ஆற்றல் இடத்துல இருக்கிறது. செட்டிநாடு சென்றார். செட்டி நாட்டிலே பார்த்தா வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய வீடு, எல்லாம் பெரிய பெரிய வீடு. ஆனா அந்த பெரிய வீட்டுல ஒரு ஆட்சி மாத்திரம் ஒரு அறையில அமர்ந்து மற்றெல்லா வீடுகளும் கிட்டத்தட்ட 1000 ஜன்னல்கள் கொண்ட வீடுகள்லாம் இருக்கிறது. 1000 ஜன்னல்கள் கொண்ட வீடுகள் மிகப்பெரிய மாளிகையாக இருக்கும். ஆனால் அவர்கள் எல்லாம் அந்த வீட்டு சொந்தக்காரெல்லாம் வெளியூர் சென்றிருப்பார்கள், வெளிநாடு சென்றிருப்பார்கள். ஆனா ஒரு ஆட்சி மாத்திரம் ஒரு அறையில சோறாக்கிட்டு அவங்க பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஒரு அறையில் இருப்பாங்க. அண்ணா வந்தார், செட்டிநாட்டு வீடுகளை எல்லாம் பார்த்தார். பார்த்து விட்டு சென்றார். சென்னைக்கு சென்றார். இங்கே சென்னையிலே பார்த்தால் சாலையோரத்திலே எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். சாலையோரத்திலே எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தார். தெருவில் கேட்க, ஐயா செட்டிநாடு போயிட்டு வந்தீங்க எப்படியா இருந்துச்சு அப்படின்னாரு. சொன்னார், அண்ணா சொன்னார், செட்டி நாட்டிலே ஆளில்லாத வீடு, ஆளில்லாத வீடு, ஆளில்லாத வீடு. இங்கே சென்னையிலே வீடில்லாத மனிதர்கள், அவர்கள் சாலையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான சொல்வன்மையோடு சொல்லக்கூடியவும் சுவையாக சொல்லக்கூடியவர்.
கேட்பவர்கள் அப்படியே ஆனந்தத்தில் மிதந்து விடக்கூடிய அளவிலே சொல்லுவார். எல்லோரும் ஒரு பெரியாரை சந்திக்க வேண்டும், எல்லோரும் செல்லுகிறார்கள். ஒரு கட்டத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. எல்லோரும் பெரியாரை சந்திக்க போகின்றார்கள். அண்ணாவை கேட்கின்ற, ஐயா நீங்க போகலையான்னு கேட்கிறாரு. நீங்க தானே போகணும் அப்படின்னாரு. அப்ப சொல்றாரு, திருமணத்திற்கு போகும் பொழுது எல்லாரும் போவாங்க, தேனிலவுக்கு போகும்பொழுது தனியாத்தானே போவாங்க. நாங்கள் தனியாக செல்லுகின்றோம் என்று சொல்லுவது போல மிக நுட்பமாக நான் எந்த இடத்தில் எந்த இடத்தில் எவ்வாறு சந்திப்போமோ அவ்வாறு சந்திப்போம் என்று சொல்லி நயமாக சொன்னார். உலக தமிழ் மாநாடு நடக்கிறது சென்னையிலே. பல சான்றோர், திருவள்ளுவருக்கு, பாரதியார், பாரதிதாசனுக்கு, கம்பருக்கு, இளங்கோவுக்கு எல்லாருக்கும் சிலை வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஆன்மீகவாதி கேட்கின்றார், அப்பருக்கு சிலை இல்லையா? என்னையா அது கொடுமையா இருக்கு, அப்பருக்கு சிலை இல்லையான? அண்ணா என்ன சொன்னார், எப்படிப்பட்ட நயகமா, அப்பர் அதாவது அவருடைய மனம் புண்படக்கூடாது, கேட்பவர் மனம் புண்படக்கூடாது. என்ன சொல்லுகிறார், அப்பர் வழிபாட்டுக்குரியவர், சாலையில் வைக்கலாமா சொன்னார். அப்படியே அதிர்ந்து போனார்கள். நயமான உரை. அதாவது சிலை வைக்கவில்லை என்ற அந்த நோக்கத்தை எப்படி மறைமுகமாக சொல்லுகின்ற அந்த பாங்கு இருக்கிறதே, அதுதான் அருமை. அது மாத்திரமல்ல, இந்த குடும்ப கட்டுப்பாடு சொல்லும் பொழுது, குடும்ப கட்டுப்பாடு பொழுது பெருமாளுக்கு 2 பிள்ளை, சிவனுக்கும் 2 பிள்ளை, எனவே குடும்ப கட்டுப்பாடு 2 பிள்ளைகளோடு போதும் என்று சொல்லி அழகாக புராணத்தையும் இழுத்துக் கொள்வார். அண்ணால் 1962 தோல்வியற்ற பொழுது என்ன சொன்னார், என்னால் தான் கழகம் தோற்றது என்று சொன்னார். 1967 கழகம் வெற்றி பெற்ற பொழுது என்ன சொல்றார், கழகம் வெற்றி பெற்றது என்று சொல்றார். அப்படிப்பட்ட தன்னை முன்னிலைப்படுத்தாத ஒரு தன்னலமற்ற ஒரு தொண்டராக இருந்தார். எளிமையின் வடிவமாக இருந்தார். சட்டையெல்லாம் கிழிஞ்ச சட்டை போடுவார். ஒரு தொண்டர் கேட்கின்றார், ஐயா அந்த தோள்பட்டையில சட்டை கிழிஞ்சிருக்கு, அது தச்சிருங்கய்யா அப்படின்னு. என்ன தைக்க சொல்றீங்களா? இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய துண்டை வலதுபுறம் போட்டால் சரியாகி விட்டது என்று சொல்லி எளிமையின் வடிவமாக இருந்தவர் அண்ணா. அப்படிப்பட்ட எளிமையின் வடிவமாக இருந்தவர் தான் ஆங்கிலத்திலும் அரும்புலமையாக இருந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆங்கிலத்திலும் அரும்புலமையாக, அதாவது அமெரிக்கா சென்றிருந்த பொழுது மாணவர்கள் எல்லாம் சூழ்ந்து, ஐயா 26 எழுத்துக்கள் உள்ள ஒரு வாக்கியத்தை நீங்க சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். 26 எழுத்துக்களும் ஏபிசிடி இருக்கு, 26 எழுத்துக்களும் உள்ள வாக்கியத்தை சொல்ல முடியுமா என்று கேள்வி கேட்கிறார்கள். எப்படித்தான் சொன்னாரோ தெரியவில்லை. உடனே அண்ணா சொன்னார், பேக் மை பாக்ஸ் வித் 5 dozen liquor jugs. அப்படியே வியந்து 26 எழுத்துக்கள் அதில் அடங்கி இருக்கிறது. என்னுடைய பெட்டியில் 5 தண்ணி பாட்டிலை வைத்திடுக என்று சொன்னார். அருமையாக இருந்தது. 26 எழுத்துக்களும் அதில் அடங்கி இருக்கிறது. ஆங்கிலத்திலும் அரும்புலமையாக இருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய வியப்பு. வாட் அபௌட் யுவர் கண்ட்ரி என்று கேட்கின்றார். உங்களுடைய நாட்டை பற்றி சொல்லுங்கள், வாட் அபௌட் யுவர் கண்ட்ரி என்று அந்த அமெரிக்காவில் கேட்க முடியாது. அவர் சொல்லுகிறார், எஜுகேஷனலி வெல், இன்டெலெக்சுவலி டல், சோசியலி நில், கல்ச்சுரலி வெல் என்று சொன்னார். அப்படியே சாய்ந்து விட்டார்கள் இருவர். அங்கேயும் அதாவது மோனை. ஒரு பேச்சாளர், அதாவது ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும், அண்ணா போயிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் அண்ணாவுடைய காலை மிதித்து விட்டார். ஆனால் அதை பார்க்காமலே சென்று விட்டார். ஒரு சாரி என்று கூட சொல்லாமல் போய் விட்டார். அதற்கு அடுத்தபடியாக அவர் மேடையிலே அந்த இவர் மிதித்தவரும் ஒரு தலைமை தாங்குகிறார். அண்ணா சிறப்பு பேச்சாளர். அண்ணா சிறப்பு பேச்சாளராக பேசி முடித்தது ஆக இவரை அல்லவா நான் மிதித்து விட்டேன் என்று சொல்லி அந்த பெரியவர் நினைச்சுகிறார், சாரி என்றார். இவர் அதை கவனிக்கவில்லை. அதை தன்னுடைய புறப்படுவதற்கு தயாரான நிலையில அதை சாரி கவனிக்கல. அடுத்தபடியாக அதே பஸ்ல போறாரு. திரும்ப போகும் பொழுது ஐயா சாரின்னு சொல்றாரு.
சாரின்னு சொல்லும் பொழுது அந்த இருக்கையை தேடுவதற்காக அந்த சாரி என்பதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அமர்ந்தார். அப்பொழுது சாரி என்று சொன்னார். அப்பொழுது சொல்றார், ஐ எம் நாட் எ லாரி டு கேரி யுவர் சாரி அப்படின்னு. அதாவது எதுகை மோனையோடு சொல்லுகின்ற அந்த ஒரு ஆங்கிலத்தில் பேசக்கூடிய வல்லமை உடையவர். த கம்ப்ளீட் பினிஷ் என்பது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். அமெரிக்காவில் தான் கம்ப்ளீட் பினிஷ் என்பதும் ஒரே அர்த்தத்தை தான், ஒரே பொருளைத்தானே குறிக்கின்றன. அதற்குரிய வேறுபாடு என்னையா என்று கேட்கின்றார்கள். அதற்கு அழகாக அண்ணா சொன்னார், சரியான வாழ்க்கை துணைவி நமக்கு ஏற்பட்டால், சரியான வாழ்க்கை துணை அமைந்தால் நம்முடைய வாழ்க்கை கம்ப்ளீட். அதே வாழ்க்கை துணை சரியாக அமையவில்லை என்றால் அது பினிஷ். அதே வாழ்க்கை துறை வேறொருவுடன் சேர்ந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை கம்ப்ளீட்லி பினிஷ் என்று சொன்னார். அப்படியே அசந்து விட்டார். மாணவர்கள் எல்லாம் வியந்து போனார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பிகாஸ் என்ற வார்த்தை அதாவது முதன்மையாக வராது. அதை 3 முறை பயன்படுத்த முடியுமா என்று கேட்கிறார். மாணவர்கள் அதே கேள்வியை கேட்கிறார்கள். பிகாஸ் என்ற வார்த்தையை நீங்கள் 3 முறை பயன்படுத்த முடியுமா என்று கேட்டார். அவர் சொன்னார், பிகாஸ் is the word that does not come at the beginning. Because is a conjunction. அப்படி அதிர்ந்து போனார். பிகாஸ் என்ற வார்த்தை இணைப்பு சொல். இணைப்பு சொல்லாக இருக்கிற காரணத்தினால் அது பிகாஸ் என்பது முன்னெழுத்தில் வராது என்ற கருத்தமைந்த 3 பிகாஸும் இருக்கக்கூடிய அமைய அவர் அழகாக சொல்லியும் பொழுது அப்படியே வியந்து போனார். அதே போலதான் ஏபிசிடி வராத, ஏபிசிடி இந்த 4 எழுத்துக்களும் வராத வார்த்தைகள் நீங்கள் சொல்ல முடியுமா, 100 வார்த்தைகள் சொல்ல முடியுமா என்று வினா தொடுக்கிறார்கள் மாணவர்கள். அமெரிக்காவில் சென்ற பொழுது அந்த ஏல் பல்கலைக்கழகத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், ஏபிசிடி என்ற 4 எழுத்துக்களும் வராத அந்த வார்த்தைகள் நீங்க சொல்ல முடியுமா என்று சொல்லும் பொழுது, சொல்லுங்கள், 1 2 3 சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லி அவர்களையே சொல்ல சொன்னார். 1 2 3 4 5 என்று சொல்லி 99 வரைக்கும் சொன்னாங்க. ஸ்டாப் என்று சொன்னார். ஏன்னா 100 சொன்னா அங்கே டி வருகிறது. ஆனால் ஸ்டாப் என்பதிலே அந்த டி ஏபிசிடி வரவில்லை. அதை பார்த்த உடனே மாணவர்கள் கைகொட்டி அவர்களை பாராட்டினார், அண்ணாவை பாராட்டினார். அதே போல அந்த மெட்ரிகுலேஷன் துவங்குவதா வேண்டாமா என்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. மெட்ரிகுலேஷன் அண்ணா சொன்னார், ஐயா எங்க கருத்து என்ன, மெட்ரிகுலேஷன் துவங்கலாமா எப்படி என்று கேட்டார். என்ன ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. மெட்ரிகுலேஷன் இஸ் தி பாதரைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். ஆஃப்டர் எ கிரேட் கன்சிடரேஷன் we came to a conclusion. அப்படியே அசந்து போயிட்டார். எத்தனை ஷன் பாருங்க. மெட்ரிகுலேஷன், பாதரைசேஷன், எஜுகேஷன், கன்சிடரேஷன், கன்ஃபியூஷன், இப்படிப்பட்ட சொல் ஆளுமை அவரிடத்தில் இருந்தது. சட்டமன்றத்திலே மிக அருமையாக கேட்பார். கருத்திருமன் கேட்டார், your days are numbered, உன்னுடைய ஆட்சி காலம் எண்ணப்படுகின்றன என்று சொன்னார். அழகாக ஆங்கிலத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையில், my steps are measured, என்னுடைய ஆட்சி காலத்தினுடைய சாதனைகள் எண்ணப்படுகின்றன, அளக்கப்படுகின்றன என்று சொல்லி அப்படியே கருத்திருமன் வியந்து போனார். ஐக்கிய நாட்டு சபைக்கு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்று சொல்ல, யுனோ என்றது ஐக்கிய நாடு யுனோன்னு சொல்லுவாங்க. யுனோ இவரை கேட்கிறாங்க, ஐக்கிய நாடு யுனோ பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. யாரு? அமெரிக்காவில் கேட்கின்ற பொழுது இந்த யுனோ பற்றி சொல்ல முடியுமா? ஐ நோ யுனோ, யுனோ யுனோ, ஐ நோ யுனோ நோ, ஐ டோன்ட் நோ யுனோ யுனோன்னாரு. அப்படியே தலைதிரிக்க ஓடிட்டார் கேட்டவர்.
எவ்வளவு ஒரு நுட்பமாக, ஆனால் பொருள் பொதிந்து அவர் பேசிய அந்த வார்த்தைகள் தான் அப்படியே மெய்சிலிர்க்க வைத்தது. அவருடைய பொன்மொழிகள் எல்லாம் காலத்தால் அழியாத பொன்மொழிகளாக இருக்கின்றன. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதை சொல்வார். மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று சொல்லுவார். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று சொல்லுவார். பிள்ளையார் சிலையை உடைக்கவும் மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கவும் மாட்டேன் என்று அழகாக சொல்லுவார். அது மாத்திரமல்ல, உழைக்கின்றவனை சொல்லுவார், உழைத்து வாழ்பவனே வணங்கத்தக்கவன், வாழ்த்துக்குரியவன். அதை இந்த உழைப்பாளிக்கு ஊறு ஏற்படுத்துவது சமுதாயத்தின் நல்வாழ்வை புறையோடச் செய்வது என்று சொல்லுவார். விதியை நம்பி மதியை பறிகொடுக்காது கொடுக்காது பகுத்தறிவற்ற மனிதர்களாக வாழ்வது மிக மிக கேடு என்று சொல்லுவார். சமத்துவம், சமதர்மம் போன்ற இலக்கியங்களை, லட்சியங்களை பேசுவது சுலபம், சாதிப்பது கடினம். கண்டனத்தை தாங்கிக் கொள்ளும் இடமான மனநிலை இல்லை என்றால் கடமையை நிறைவேற்ற இயலாது என்ற கருத்தை எல்லாம் மிக அழகாக பேச்சினுடைய சொல்லுவதிலே வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவருடைய இறுதி காலத்திலே ஓராண்டுதான் இருப்பேன் என்று சொன்னார். ஏறத்தாழ 260 நாட்கள் தான் இருந்தார். அவர் இறந்த உடனே ஏறத்தாழ இன்றும் கிண்ண சாதனையில் இருக்கிறது. ஏறத்தாழ 1.5 கோடி மக்கள் திரண்டிருந்தனர். 1.5 கோடி மக்கள் திரண்டிருந்தனர். எந்த தலைவனுக்கும் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு அண்ணாவுக்கு இருந்தது. மிகப்பெரிய ஒரு சாதனையை, அதாவது மறக்க இயலாத ஒரு சாதனையை நிகழ்த்திய மாபெரும் மனிதர், தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக இருந்தவர். அண்ணா என்ற சொல் என்றும் மந்திர சொல். தமிழ்நாடு, தமிழ் உள்ளவரை அவருடைய பெயர் நிலைத்திருக்கும், அதில் ஐயமில்லை என்று சொல்லி அருமையான வாய்ப்பை நல்கிய இந்த நிறுவனத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.